வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. குரு பயிற்சி பலன்கள் 2024 குரோதி ஆண்டில் வரக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி, அது குரு பயிற்சி மட்டும்தான். சனி பயிற்சி இல்லை, ராகு கேது பயிற்சி இல்லை. அப்போ குரு பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எப்படி பலனை செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடம் வரார். குரு பகவான் 9ஆம் இடம் வருவது எப்பயுமே சிறப்பு. குரு 9ஆம் இடத்துக்கு வரும்போது அதிக அளவில் நன்மை செய்யும். அது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு தகுந்த மாதிரி அது நன்மை மாறும். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4, 7 கிரகமாக குரு வருகிறார். அவர் 9ஆம் இடம் வரும்போது நன்மையைத்தான் செய்வார், அதிக அளவில் நன்மையை செய்வார். என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு உங்கள் ராசியை பார்க்குறார், அது ஒரு பெரிய நன்மை. அப்போது உடம்பில் இருக்கக்கூடிய வியாதி வேர்க்கெல்லாம் போயிடும், ஆரோக்கியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. இவரை பார்த்தா இந்த வேலையை செய்வார் அப்படின்னு தோணுது அப்படிம்பாங்க. அப்போது நம்ம மேலே ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படும், மற்றவங்களுக்கு நல் எண்ணம் ஏற்படும். அதற்கு இந்த குரு உறுதுணையாக இருப்பார். நம்ம ஒரு மாதிரி நமக்கே ஒரு டல்லான ஒரு முகத்தை வச்சுட்டு நம்மளால் முடியுமா முடியாதான்ற ஒரு கேள்விக்குறியோடு போய் நின்னோம்னா யார் நம்மகிட்ட எந்த ஒர்க்கை கொடுப்பாங்க? அப்போது கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் இருப்பீங்க. அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இந்த மாதிரி நேரங்களில் வெளிநாடு பயணம் நிறைய பேருக்கு ஏற்படும். நிறைய பேர் ஒரு ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு சென்று வருவார்கள். பயணங்களால் நன்மை ஏற்படும். சின்ன கம்பெனியில் உங்களுக்கு ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு 3 மாதம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு குயிக் மணி பண்ணிவிட்டு திருப்பி நாடு திரும்புவீங்க. அந்த மாதிரி ஒரு குயிக் மணி பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இது. ஒரு ட்ரிப் அடித்து வருவாங்க. சில பேர் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சு அதில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. உங்கள் தொழில் எது நடந்தாலும் ஒரு சின்ன ஒரு சைடில் ஒரு சின்ன இன்கம் பார்க்கலாமா அப்படின்னு எண்ணம் ஏற்படும். இந்த சைடு இன்கமில் கூட சில பேர் பெரிய பணத்தை பண்ணிடுவாங்க. அதிலுமே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவாங்க. தங்கம், வெள்ளி, பொன் ஆபரணங்கள்லாம் சேரக்கூடிய நேரம். பட்டாடைகள், பொன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கோல்டு போகிற ரேட்டில் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், தனியார் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் உண்டு. அது நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷனாக இருக்கும். அதற்காக ஏதாவது நீங்கள் படிக்கணுன்னா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது. சில பேருக்கு ப்ரமோஷன் வரும், ஆனால் சம்பளம் பெருசாக மாற்றம் இருக்காது. கைக்கும் வாய்க்கும் பத்தாது பணம் வர்றது. ஆனால் இப்போ உங்களுக்கு சம்பள உயர்வு, அதோட ப்ரமோஷன் ரெண்டுமே கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் சம்பள உயர்வு உண்டு. ஏன்னா தனக்காரகன் இல்லையா, அவர் உங்கள் ராசியை பார்க்குறதுனால தன வருமானங்கள் அதிகமாக தான் வரும். குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த குரு பகவான் வந்து 7ஆம் வீட்டுக்கு உரிய கிரகம், பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் 9ஆம் இடத்துல வர்றது நன்மையா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சுகஸ்தானாதிபதி 9ஆம் இடம் வரார். அப்போ சுகஸ்தானாதிபதி ஒரு கேந்திரத்துக்கு உரிய கிரகம் திரிகோணத்துக்கு வரும்போது பெரிய அளவில் நன்மை நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே 9ஆம் இடம் வந்தார். ஆனால் அப்போ சனி பகவானும் ராகு பகவானும் இருந்த நிலை வேறு. இப்போ ராகு கேதுக்கள் உங்கள் ராசிக்குள் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க. அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி குரு இருந்தப்போ இருந்த நிலை வேறு, இப்போ இருக்கக்கூடிய நிலை வேறு. இந்த ராகுவும் கேதுவும் உங்கள் ராசிக்குள்ளே இருப்பது, அதாவது 7ஆம் இடத்தில் ராகுவும் ராசிக்குள் கேதுவும். இந்த கேதுவை இப்போ குரு பார்க்குறார். ராசிக்குள் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்க்குறார். அப்போ ஞானம் பிறக்கும். ஞானம்னா என்ன? அறிவாற்றல், சிந்தனையில் ஒரு தெளிவு, மதம், குருமார்களின் ஆசீர்வாதம், தெய்வ நம்பிக்கை, இதெல்லாம் பிறக்கும். குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ தெளிவான சிந்தனை இருக்கும். ஒரு நல்ல எண்ணம் மனதில் ஓங்கும். பெரிய இந்த ஞானம் அப்படின்னா விஸ்டம்னு அர்த்தம். அறிவு பிறக்கும். நிறைய அனுபவம் ரீதியாக நமக்கு ஞானம் பிறக்கும். அதனால் குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருப்பதால் இது நல்ல குரு பயிற்சி.